ஹாய் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்ராஹிம் வித் யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிரே அசெட் ஃபோக்கஸ்ட் ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் குடிக்கிற டீயோட விலையும் 10 ரூபா தான். இப்போ மியூச்சுவல் ஃபண்டு ரிலீஸ் பண்ணிருக்க ஒரு யூனிட்டோட ப்ரைஸும் 10 ரூபா தான். நம்ம இந்த 10 ரூபா முதலீட்டில் வந்து நம்மளோட செல்வத்தை பெருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். சப்போஸ் என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட்டராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலும் வந்து இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நான் ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன, எஸ்ஐபின்னா என்ன அப்படின்ட்டு பல வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் டைரக்ட் ஃபண்டில் எப்படி முதலீடு பண்ணுறதுங்கிற பற்றி இந்த வீடியோ போட்டிருக்கேன். குவேராங்கிற ஆப்பை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இந்த குவேரா ஆப் வழியாக நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்கள் முதலீட்டுக்கு வந்து 0% கமிஷன் இல்லை எந்த ஏஜென்ட்டுக்கும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அதே நேரத்தில் என்னோட கோடு வந்து WYHED இந்த கோடை யூஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த குவேரா மொபைல் ஆப்புங்கிறது பாதுகாப்பானதா அப்படின்ட்டு இந்த வீடியோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஏற்கனவே எஸ்ஐபியில் முதலீடு பண்ணீங்கன்னா எப்படி அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது வந்து நம்மளோட முதலீட்டோட வர்ற வருமானத்தை எடுத்துகிட்டு போயிடுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை பாருங்கள். அதே நேரத்தில் நீங்கள் மொத்த முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா அதாவது லம்சம் பர்ச்சேஸ் பண்ணுறவராக இருந்தால் இந்த வீடியோவை அவசியம் பாருங்கள். இந்த வீடியோலையும் நான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பற்றி ஃபுல்லாக விளக்கியிருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மிரே அசெட் ஃபோக்கஸ்ட் ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிரே அசெட் ஃபோக்கஸ்ட் ஃபண்டோட NFO வந்து ஆல்ரெடி ஓப்பனாக இருக்குது. இதோட NFO பீரியட் பார்த்தீங்கன்னா 23 ஏப்ரல் 2019 7th மே வரைக்கும் இருக்குது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 10 ரூபாய்க்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபண்டு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ரீஓப்பனிங் வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 15/5/2019 நடக்கும். அந்த காலகட்டங்களில் மார்க்கெட்டில் வந்து மேபி வாலட்டிலிட்டி இருந்துச்சுன்னா ப்ரைஸ் அதிகமாகலாம். அதே நேரத்தில் மார்க்கெட் ஃபாலோ ஆனிச்சுன்னா அந்த NFOட ப்ரைஸ் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன். மியூச்சுவல் ஃபண்டு ஈக்விட்டி திட்டங்களில் நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப முதலீட்டு காலம் வந்து 7லேருந்து 10 வருடங்களாக நீங்கள் இருந்தால் மாத்திரம் இந்த மாதிரியான திட்டங்களில் முதலீடு பண்ணுங்கள். இந்த ஃபோக்கஸ்ட் ஃபண்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபோக்கஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் 30 ஸ்டாக்கில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபோக்கஸ்ட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எதில் முதலீடு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. மற்ற ஈக்விட்டி டைவர்சிஃபைடு திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 60, 70 ஏன் 100 ஸ்டாக்குக்கு மேலே இருக்கும். குறிப்பிட்ட ஃபோக்கஸ்ட் அதாவது ஃபோக்கஸ்டுன்ற ஒரு தீம் பேர் வச்சிருக்கிறதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எந்த பங்கு பெரிய அளவில் வளரலையோ அதாவது பெரிய அளவில் வந்து வளர்ச்சி அடையலையோ அதுக்கு பொட்டென்ஷியல் இருக்கோ பிஸ்னஸ் பொட்டென்ஷியல் இருக்கிற கம்பெனியாக பார்த்து அவங்க முதலீடு பண்ணுவாங்க. அதில் வந்து லார்ஜ் கேப் இருக்கும், மிட் கேப் இருக்கும், ஸ்மால் கேப் இருக்கும். அதாவது இது வந்து ஒரு மல்டி கேப் ஓரியன்டு ஃபண்டு. அதில் போட்டிருக்காங்க பாருங்கள், பார்த்தீங்கன்னா மல்டி கேப்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த அனைத்தும் இருக்கும். இதோட பெஞ்ச்மார்க் வந்து நிஃப்டி 200 இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இதோட ஃபண்ட் மேனேஜர் பேர் வந்து கௌரவ் மிஸ்ரா. இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. டைரக்ட் ஃபண்ட்லேயே நீங்கள் முதலீடு பண்ணலாம், ரெகுலர் ஃபண்ட்லேயே நீங்கள் முதலீடு பண்ணலாம். அதில் growth ஆப்ஷன் இருக்குது, டிவிடெண்ட் ஆப்ஷன் இருக்குது. டிவிடெண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் எல்டர்லி பர்சனாக இருந்து உங்களுக்கு மாதம் எதுவும் பணம் தேவை இருக்கிற பட்சத்தில் மாத்திரம் இந்த டிவிடெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா டிவிடெண்ட்டுக்கு வரதுக்கு ஒரு டேக்ஸ் இருக்குது. அந்த டேக்ஸ் பிடித்தம் போக தான் உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. நீண்ட காலத்துக்கு அந்த பணம் வந்து உங்கள் ஃபண்டிலே வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா growth ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா குறைந்தபட்ச முதலீடு வந்து 5000 ரூபா. அதுக்கப்புறம் மல்டிபிள் நீங்கள் ₹1 நீங்கள் இதில் அதிகப்படுத்தி வாங்கிக்கலாம். இதில் எக்ஸிட் லோடு இருக்குது. ஒரு வருடத்துக்கு உள்ள நீங்கள் ஃபண்டை வாங்கி நீங்கள் ஒரு வருடத்துக்குள்ளே நீங்கள் விற்றீங்கன்னா அதுக்கு 1% எக்ஸிட் லோடு பே பண்ண வேண்டியிருக்கும். இதில் எஸ்ஐபியில் நீங்கள் முதலீடு செய்கிற விருப்பப்பட்டீங்கன்னா ₹1000 மாதத்துக்கு நீங்கள் ஆர்டி மாதிரி எஸ்ஐபி நீங்கள் கட்டலாம். இந்த ஃபண்டோட பேர் இருக்க மாதிரி தான் அவங்க வந்து ஸ்டே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அவங்க இதில் குறிப்பாக 30 கம்பெனிகளில் மாத்திரம் முதலீடு பண்ண போகிறாங்க. ஃபோக்கஸ்ட் அப்ரோச் அதாவது ஃபோக்கஸ்ட் அப்ரோச்னு என்னென்னா எந்த கம்பெனிகள் வந்து நல்லபடியாக வளரக்கூடியதோ நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாதிரியான இருக்க கம்பெனிகளில் தான் இவங்க முதலீடு பண்ணுவாங்க. இதில் மேக்ஸிமம் ஸ்டாக் இருக்க போகிறது வந்து வெறும் 30 கம்பெனிகள் தான் இருக்கும். இதில் லார்ஜ் கேப் இருக்கும், மிட் கேப் இருக்கும், ஸ்மால் கேப் இருக்கும். அதனால் உங்களோட முதலீடுங்கிறது பரவலாக்கி அது அனைத்து துறைகள்லையும் இருக்கும். அனைத்து துறைகள்லையும் இருக்கிறதுனால
இது நல்லபடியா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுல லார்ஜ் கேப்பும் இருக்கு, மிட் கேப்பும் இருக்கு, ஸ்மால் கேப்பும் இருக்கு. இது ஒரு மல்டி கேப் ஃபண்ட் வகையை சார்ந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். நீங்க ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பார்த்திருக்கோம். எஸ்பிஐ ஃபோகஸ்டு ஃபண்ட பத்தி பார்த்திருக்கோம். அந்த வீடியோ வேண்டா நான் அதோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க அத பார்த்து அந்த வீடியோ பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இவங்க போர்ட்ஃபோலியோல அமைக்கிற கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் குரோத் இருக்க கம்பெனியெல்லாம் பார்த்து தான் தேர்ந்தெடுத்து தான் அதில முதலீடு பண்ணுவாங்க. அவங்க குடுத்திருக்க இதில இன்வெஸ்ட்மென்ட் ஹாரிசான் பார்த்தீங்கன்னா, 3 டூ 5 இயர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா நான் சொல்றது எப்பயும் வந்து 7லிருந்து 10 வருடம் இருந்தா மாத்திரம் இந்த மாரி ஈக்விட்டி திட்டங்கள்லனா முதலீடு பண்ணுங்க. இந்த ஃபண்டுல எப்படி முதலீடு பண்ணுவாங்க ஈக்விட்டில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 65லேருந்து 100% வரைக்கும் ஈக்விட்டில முதலீடு பண்ணுவாங்க அவங்க. அதே நேரத்தில மணி மார்க்கெட்லயும், டெப்ட் இன்ஸ்ட்ருமென்ட்லயும் அவங்க ஃபண்ட ஸ்விட்ச் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. Mirae அசெட் மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தவரைக்கும் நல்லபடியா சிறப்பா செயல்பட்டுட்டு இருக்க பல திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்கள்ல ஒண்ணாவும் இந்த திட்டங்கள் வளரலாம். ஏன்டா இப்ப இது ஆரம்பத்துல இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டரா இருந்தா இந்த மாதிரியான திட்டங்கள்ல ஃபோகஸ்ட் ஃபண்ட பொறுத்தவரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும். ஏன்டா அனைத்து துறையும் இருக்கிறதுனால, மிட் கேப்பும், ஸ்மால் கேப்பும் இருக்கிறதுனால, இதுல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் ஆரம்ப காலகட்டங்கள்ல இருக்கலாம். இருந்தாலும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அதாவது இந்த Mirae அசெட் மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தவரைக்கும் அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ஒரு பிடித்த ஒரு கம்பெனியும் கூட. இவங்க பல திட்டங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி நல்ல சிறப்பா செயல்பட்டுட்டு இருக்க திட்டங்கள்லாம் இருக்கு. இந்த திட்டங்களும் இதுக்கு ஒரு குறைஞ்ச நாள் நீங்க கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் குடுத்து பார்த்தா தான் இந்த திட்டங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்தில நீங்க ரூ. 10 நீங்க முதலீடு பண்ணிட்டு ஸ்டே இன்வெஸ்டடா இருந்தீங்கன்னா, நீண்ட கால அடிப்படையில ஒரு பெரிய வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மற்றும் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. உங்களுக்கு இந்த திட்டங்கள பத்தி எதுவும் இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்க்கு நான் ரிப்ளை பண்றேன். இதே மாரி ஒரு நல்ல டாபிக்கோட எகைன் நான் உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் டேக் கேர். பபாய்.